நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கடை போட்டதுதான் எனக்கு பிரச்சனை. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாலா. நமக்குள்ள என்னது தேங்க்ஸ்லாம்? நீ ஹாப்பி தானே? ஹாப்பி தான், ஆனா ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. மேடமுக்கு என்ன வருத்தம்னு சொல்லுங்க, சீக்கிரமே சரி பண்ணிடலாம். நீங்க அனுப்பின ஆளுங்க சும்மா மிரட்டிட்டு விட்டுருக்கலாம்ல, எதுக்கு அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்கன்னு தெரியல. அது ஒரு வேலையை அரைக்குறையாக செய்யக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சாதான் ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லா வேலையும் முடியும். அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதான் பிடிக்கும். என்ன பாலா, காலேஜில் இருக்கீங்களா? ஆமாங்க. பேசலாம்ல? இல்லைங்க, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். பை. காலேஜிலேருந்து ஃபோன்மா. சரிங்க. ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் வந்ததும் பேச்ச மாத்திரியா? உண்மை தெரியற வரைக்கும் இதே மாதிரி நடி. நானும் கண்டுக்காத மாதிரி இதே மாதிரி இருக்கேன். அவ யாருன்னு ஒரு நாள் தெரிய வரும்ல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. கோமதிக்கு என் மேல கன்ஃபார்மா டவுட் வந்திருக்கு. ஆனா வராத மாதிரியே நடிக்கிறாள. இவளை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சுதா, என்ன ரஞ்சிதா எப்படி ஃபீல் பண்றா? சுதா, எவ்வளவு நேரம் நீ இப்படி அழுதுட்டே இருப்ப? முதல்ல அதுல இருந்து வெளியில வா. இந்த நாளுக்காக நானும் செல்வமும் அவ்வளவு உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம் அத்தை. அதுக்கெல்லாம் இப்ப எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு அத்தை. சுதா, அத்தை, இந்த பிசினஸ் ஆதாரமா வச்சு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணிருந்தேன் தெரியுமா? ஊர் முழுக்க எங்க ஷாப்போட பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும். அங்கெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணும். பிசினஸ் உமன் பேச்சு வந்தாலே அங்க என் பேர் தான் முன்னால நிக்கணும். அவ்வளோ ஆசை, அவ்வளோ கனவு என் மனசுல இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு அத்தை. திரும்ப திரும்ப எல்லாம் முடிஞ்ச மாதிரியே பேசாத சுதா. வேற எப்படி பேச சொல்ற? மொத அடி எடுத்து வைக்கிறப்பவே நான் பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. சுதா, நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். நீ கண்டிப்பா மீண்டு வரணும் சுதா. ஆமாப்பா, புதுசா ஒரு முயற்சி பண்றப்போ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட் கிடைக்காது. ஏன் இளையராஜா சாரே பாட்டை கம்போஸ் பண்ணப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சான். ஆனா இன்னைக்கு அவர் எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு யோசிச்சு பாத்தியா? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம அப்படியே முடங்கி போயிடக்கூடாதுப்பா. நம்ம கனவை நினைவாக்கணுமா இல்ல கலைக்கணுமாங்கிறத நாம தான் முடிவெடுக்கணும். மத்தவங்க அந்த முடிவை எடுக்க விடவே கூடாது. அவ்வளோ ஏன் சுதா, என் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு தைரியம் சொல்லி என் கூட இருந்து என்ன மீட்டதே நீ தானே. இப்போ நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படிமா? உனக்கு சொல்றப்போ எனக்கு ஈஸியா இருந்துச்சு, ஆனா எனக்குன்றப்போ என்னால ஏத்துக்கவே முடியல.